ஞானசம்பந்தர் திரு ஆரூர் அடைகின்றார். திரு ஆரூரிலே அவருக்கு கொடுக்கப்பட்டதாகிய சிறப்புகளை எல்லாம் இனி தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். படியில் ஞானம் உண்டருளிய பிள்ளையை பணிதற்கு அடியர் சென்று எதிர்கொள எழுந்து அருளும் அஞ்ஞான்று வடிகொள் சூலத்தர் மன்னிய பொன்மதில் ஆரூர் கடிகொள் பேரணி பொலிவையார் முடிவுறக் காண்பார். ரொம்ப அழகான ஒரு இடம் அது. படியில்னா இந்த உலகத்தில் அர்த்தம். படின்னா உலகு. ஞானம் உண்டு அருளிய பிள்ளை, அதாவது உமையவளால் ஞானப்பால் தரப்பெற்று அதனால் ஞானத்தை கற்காமலேயே உணர்ந்தவர். ஆகவே ஞானத்தை உண்டு அம்பிகையினுடைய பால் அமுதினால், அந்த பாலமுதை உண்ணுவதினால் இவருக்கு ஞானம் தோன்ற அருளிய பிள்ளையை பணிதற்கு, அப்படிப்பட்ட ஞான பிள்ளையாகிய ஞான சம்பந்தரை பணிய வேண்டும் என்ற ஆர்வத்தினால் ஆரூரிலே உள்ள மக்கள் அடியவர்கள் அனைவரும் சென்று எதிர்கொள்ள, ஊர் எல்லையிலிருந்து அவரை எதிர்கொண்டு அழைத்து வர எழுந்து அருளும் அஞ்ஞான்று, அவ்வாறு திரு ஆரூரிலே அவர் எழுந்து அருளக்கூடிய அந்த சூழலில் வடிகொள் சூலத்தர் மன்னிய பொன் மதில், வடித்தல்னாக்க 3 கூர்பகுதியாக வார்த்தெடுக்கப்பட்ட திரிசூலம் அர்த்தம். ஆகவே வடிகொள் சூலம்னாக்க அந்த 3 பிரிவாக வார்த்தெடுக்கப்பட்ட சூலம். ஆகவே வடிகொள் சூலத்தர் மன்னிய, நிலையாய் எழுந்தருளி இருக்கக்கூடிய தலம் அது. மன்னுதல்னா நிலை பேறு, நிரந்தரம்னு அர்த்தம். ஆகவே எல்லா காலத்தும் நிரந்தரமாக எழுந்தருளி இருக்கக்கூடிய அந்த இறைவன் சிவபெருமான் இருப்பதற்கு உரியதாகிய ஆரூர், அதனது பொன் மதிலை கொண்ட திரு ஆரூர். ஆகவேதான் வடிகொள் சூலத்தர் மன்னிய பொன்மதில் ஆரூர். பொன்னால் செய்யப்பட்ட மதில் அந்த காலத்துல இருந்திருக்கணும். பொன்களினால் அல்லது தங்க வேலைப்பாடுகளை கொண்டு அமைய பெற்ற மதில். திருவாரூர்ல தியாகேசர் மிகப்பெரிய செல்வத்தோடு தான் இருந்திருக்கிறார். அதனால பொன்மதில் ஆரூர் என்ன செய்தாரா, கடிகொள் பேரணி பொலிவு, அப்படிப்பட்ட அந்த ஞான சம்பந்தரால் வணங்க பெறுதற்கு உரியவராகிய மாபெரும் அழகினுக்கு சொந்தக்காரரான இந்த பேர் அணி பொலிவு, மிக பெரியதாகிய ஒப்பனையோடு விளங்கக்கூடிய அந்த இறைவனாகிய தியாகேசனினது எழிலை பொலிவை யார் முடிவுற காண்பார்? யார் முழுமையுமாக கண்டு ரசிக்க இயலும் என்றால் ஒருவராலும் கண்டு ரசிக்க இயலாது. அந்த அளவினுக்கு பேரழகு. நம்ம கம்பராமாயணத்துல பார்த்தோம் இல்லையா, தோள் கண்டார் தோளே கண்டார், தோளன்றி தாள் கண்டார் தாளே கண்டார், தடக்கை கண்டாரு மகுதி. யார்தான் முழுவர தெரிய கண்டார்னு கம்பன் எழுதினார். ராமன் வருகின்ற பொழுது அவன் தோளழகை பார்த்தவர்கள் அந்த தோள் அழகிலேயே மயங்கி நின்றார்கள். அவனுடைய திருவடிகளை பார்த்தவர்கள் திருவடிகளை கண்டு மயங்கி நின்றார்கள். தாழ்ந்த நீண்ட கைகளை பார்த்தவர்கள் அதிலேயே தங்கள் கவனத்தை செலுத்தினார்களாம். அதனால யார் ஒருவரும் ராமனை முழுமையுமாக காணவில்லை. அதேதான் இங்க மாற்றி கேட்கிறார் சேக்கிழார். இவ்வளவு வடிகொள் அழகோடு இருக்கக்கூடிய இந்த ஆரூரனை யார்தான் அவனது அழகு முழுவதுமாக தெரியக்கூடிய அளவிலே காணுதற்கு வாய்ப்பை பெற்றார்கள்னா ஒருவரும் இல்லை. ஆரூரனது அழகை நம்முடைய 2 கண்களால் முழுமையுமாக காணுதல் என்பது இயலாது. இந்த மயிலாப்பூர்ல
இறைவன் உலா வருவத ஒரு அழகான பாடல்ல எழுதியிருக்கிறார்கள். காண கண் கோடி வேண்டும். அது மிகப்பெரிய அளவில் எல்லோராலும் பாடப்பெற்ற ஒரு அழகான பாட்டு. இந்த காண கண் கோடி வேண்டும் தான். அந்த கோடி கண்கள் இருந்தால் அதை பார்த்து விட முடியுமான்னு அதுவும் ஐயம்தான். அந்த அளவினுக்கு குறைவுபடாத கணத்தினுக்கு கணம் புதியதாய் தோன்றக்கூடிய பொலிவு அது. ஆகவே யார்தான் முடிவுற கண்டார்? முழுமையுமாக அந்த ஆரூர் வாழ் இறைவன் தியாகேசனை முழுவதுமாக யாரும் அவனது அழகை பார்த்தது இல்லை. நாண மான்மத நளிர் பெரும் சேற்றிடை நரும் பொன் தூ நரும் துகள்கள் சொரிதலில் சுடரொளி படலை ஆன வீதிகள் அடிவலித்து அவை கரைந்தலைய வான மாரியில் பொழிந்தது மலர் மது மாறி. அந்த அழகான ஆரூர்ல எப்படியெல்லாம் ஞான சம்பந்தரை வரவேற்கிறார்களாம். நாண மான்மதம், நாணம் என்பது புனுகு. போன வகுப்பிலேயே பேசுகிறோம், தொடர்ச்சிக்காக அதை சொன்னேன். புனுகோடு மானினது வயிற்றிலிருந்து எடுக்கக்கூடிய மான்மதம் கஸ்தூரி, இந்த இரண்டினோடு நளிர் பெரும் சேற்றிடை, இந்த இரண்டினையும் குளிர்ச்சி பொருந்தின நீரில் கலந்து தெளித்ததினால அந்த வீதி முழுவதும் சேராகி போனதாம். நரும் பொன் தூ நரும் துகள் சொரிதலின், இவ்வாறு இந்த இரண்டினையும் நீரிலே கலந்து தெளித்தது போல அந்த கலந்த கலவையின் மீதாக தூய நரிய சுண்ணப்பொடிகளை எல்லாம் தூவுகிறார்கள். இதை பற்றியும் போன வகுப்புல பேசணும். ஆகவே சொரிதலில் சுடர் ஒளி படலை, அவ்வாறு ஒளி பொருந்தி அணி செய்யப்பட்ட அத்தெருக்கள் ஆன வீதிகள் அடிவலித்து அவை கரைந்தலைய, மக்கள் மேலும் மேலும் அதன் மீது நடப்பதினால் இந்த கஸ்தூரியோடு புனுகோடு இந்த பொடியாகிய சுண்ண பொடிகளோடு கலந்து அந்த வீதிகள்ல அவைகள் பசை போலே விழுவதால் அதன் மீது மாந்தர்கள் நடந்து நடந்து அவை சேராக மாறி அடி வைப்பார்களினது காலை வழுக்கச் செய்கிறதா. அடிவலித்து அவை கரைந்து அலைய, நடந்து நடந்து வழுக்கி அவைகள் கரைந்து போக வான மாரியில் பொழிந்தது மலர் மது மாறி, வானத்திலிருந்து விழக்கூடிய மழை திவலைகள் போல எரியப்பட்ட பூக்களில் இருந்து மது துகள்கள், மது துளிகள், மழை திவலைகள் போலே அந்த வீதி எங்கும் தெளிக்கப்பட்டனவாம். அவ்வளவு அழகான வரவேற்பு. அத்துணை மலர்களை கொண்டு எரிந்து, நீங்கள் அதற்கெல்லாம் சில விழாக்களை போய் பார்க்கணும். திருநெல்வேலி மாவட்டத்துல சில கிராமங்கள்ல பூச்சொரியல்னு ஒரு விழாவே நடக்கும். அந்த பூச்சொரியல் விழால வரக்கூடியவர்கள் மீதும் இறை உலா வரக்கூடிய இறைவன் இறைவியர் மீதும் மலர்கள் அப்படியே வாரி தெளிப்பார்கள். அது போல காரைக்காலுக்கு போனீங்கன்னா மாங்கனி திருவிழா நடக்கும். காரைக்கால் அம்மையை நினைவுபடுத்துவதற்காக அவள் பெயரால் மாங்கனி திருவிழா நடக்கும். வீதிகளில் செல்வோர்கள் மீது மாங்கனிகள் வீட்டில் இருக்கிறவர்கள்லாம் எடுத்து எறிவார்கள். இதெல்லாம் அந்த காலத்துல மிக அழகாக நேர்த்தியாக மிக இயற்கை பொருந்திய நிலையில இறைவனை வழிபட்ட காலம். ஆனால் அந்த பூச்சொரியல் போல இங்கு மிகுதியான பூக்களை சொரிகிறார்கள். அந்த பூக்களில் இருக்கக்கூடிய மது துளி துளியாக வெளிவந்து மழை திவலைகள் போலே அந்த பாதை எங்கும் அந்த வீதியில் வரக்கூடிய அனைவர் மீதுமாக தெளிக்கின்றதாம். அடுத்து ஆடல் நீடுவ துகில் கொடி, கொடிகள் அணி குழல் தோடு சூழ்வன சுரும்பொடு
தமனிய தசும்பு காடு கொண்டன கதலி தோரண நிறை கமுகு மாட மாளிகை மண்டபங்களின் மருங்கு எல்லாம். இந்த மங்கள சின்னங்களை எப்படியெல்லாம் வளர்த்திருக்கிறார்கள்னு பாருங்களேன். ஆடல் நீடுவ துகில் கொடி, மாடங்கள்லையும் மாளிகைகள்லையும் இந்த இரண்டு கட்டிடங்களுக்கு இரு மருங்கிலும் துணியினால் செய்யப்பட்ட கொடிகள் ஆடுகின்றன. அந்த காலத்துல சைவம் வைணவம்ன்ற ரெண்டு மதமும் செல்வாக்கு பெற்றிருந்ததினால இந்த சைவர்களினுடைய கொடியாக ரிஷப சின்னம் பொதித்தத சைவ கொடியாகவும், கருடனது உருவத்தை பதித்தத வைணவ கொடியாகவும் அன்றைய மக்கள் மிக பெரிய அளவில் பயன்படுத்தி இருக்கிறார்கள். அப்ப இந்த ஆரூரிலே அழகான வீதிகளில் சம்பந்தர் வர வர அங்கு இருக்கக்கூடிய மாடங்களிலும் ஏனைய பிற மாளிகைகளிலும் இரு புறமுமாக கொடிகள் கட்டப்பட்டிருந்தன. என்ன கொடிகள்? சைவத்தை தாங்கி பிடிக்கக்கூடிய கொடிகள். ஆகவே துணி கொடிகளும் கொடிகள் அணி குழல் தோடு சூழ்வன, அழகான கூந்தலை உடைய பெண் கொடிகளும் ஆடலில் நீடுவன. மாடங்கள்ல கட்டப்பட்ட கொடிகள் ஆடின. உப்பரிகைகளிலும் வீதிகளிலும் ஞான சம்பந்தரை வரவேற்கும் பொருட்டு அழகான இளம் பெண்கள் தங்கள் கொடி போன்ற இடையை சுழற்றி சுழற்றி ஆடினார்களாம். தோடு சூழ்வன சுரும்பொடு. அவ்வாறு ஆடுவதினால் வண்டுகளும் பொன் குடங்களும் மலர் இதழ்களில் சூழ்ந்தன. தமனிய தசும்புன்னா பொன் குடம், வரவேற்பதற்காக காண்பிக்கக்கூடிய பூரண கும்பம். அதுபோல் அங்கு இருக்கக்கூடிய மலர்கள், இந்த மலர்களில் உள்ள மதுவினை உண்ணுதற்கு வண்டுகளெல்லாம் மொய்த்த வண்ணம் இருக்கின்றன. காடு கொண்டன கதலி தோரண. இந்த வீதிகள்ல கட்டப்பட்ட வாழை மரங்கள் இருக்கல்லவா, அந்த வாழை மரங்கள் எல்லாம் வரிசையாக கட்டப்பட்டதினால் எங்கேயோ நாம வாழை காட்டினுள் நுழைந்து விட்டோமோ என்று எண்ணக்கூடிய அளவினுக்கு வாழை மரங்கள். சென்னை வாழ் அன்பர்களுக்கு தெரிந்திருக்கும். இப்பொழுது அதை நினைவுபடுத்தி சொல்லுவதில் ஒன்றும் பெருமை இல்லை, இருந்தாலும் ஒப்புமைக்காக சொல்ல வேண்டி இருக்கிறது. தமிழகத்தை ஆண்ட முன்னாள் முதலமைச்சர் ஒருவர் தான் சுவீகரித்து கொண்ட மகனுக்காக ஒரு திருமணத்தை நடத்தினார். யாரும் மறந்திருக்க மாட்டோம்னு நினைக்கிறேன். குறிப்பா என்னால மறக்க முடியாது. அந்த 3 நாளும் நான் இருந்த மந்தவழி பகுதியில மின்சாரம் முற்றிலுமாக அந்த திருமண கூடத்தினுக்கு தேவைப்படக்கூடிய அளவில் இருந்ததினால் முற்றிலுமாக எங்கள் மின்மாற்றியிலிருந்து மின்சாரம் எடுக்கப்பட்டு 3 நாள் நாங்கள் மின்சாரம் இல்லாமல் தவித்தோம். அந்த திருமணத்தின் போது பார்த்தீர்கள் என்றால் தெரியும். எத்தனை பேருக்கு நினைவு இருக்கிறதா இல்லையா தெரியாது. ஆனால் உண்மை, சென்னை விமான நிலையம் தொடங்கி இந்த எம்ஆர்சி நகர் என்று சொல்லக்கூடிய அந்த ராமநாதன் செட்டியாரினது நகர், அந்த இடம் வரைக்கும் வீதியின் இரு மருங்கிலும் வாழை மரங்கள் முற்றிலுமாக கட்டப்பட்டிருந்தது. எங்கிருந்து கொஞ்சம் யோசித்து பாருங்கள். மீனம்பாக்கம் விமான நிலையத்திலிருந்து எம்ஆர்சி நகர் சற்றேறக்குறைய ஒரு 11 கிலோமீட்டர் நீளம். கற்பனை செய்து பாருங்கள். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களின் பிரதிநிதியே தன்னால் இத்தகையதோர் ஆடம்பரமான நிகழ்வை அந்த நிகழ்வினுக்கு ஏற்றாற் போல வீதிகளினது இரு மருங்கிலும் வாழை மரங்களை கொண்டு கட்ட முடியும் என்று சொன்னால், ஆரூரர் கோவில்ல வழிபாடு செய்ய வருவதற்கு உண்டான ஆளுடைய பிள்ளையாகிய சம்பந்தரை வரவேற்க வீதியினது இரு மருங்கிலும் காடுகளை போல, ஏதோ வாழை காட்டினுள் நுழைந்தது போல அத்துணை வாழை மரங்களை கட்டி
வரவேற்று இருக்கிறார்கள். ஒரு ஆச்சரியமான விஷயம். ஒன்றும் வேண்டாம். கடந்த 2 நாட்களாக தொலைக்காட்சியில நீங்கள் பார்த்திருப்பீர்கள்னு நினைக்கிறேன். காஞ்சியை சார்ந்த சங்கர மடத்தினுக்கு புதியதானதோர் ஆச்சாரியர் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவருக்கு சந்நியாசம் வழங்க பெற்று அவரை வருங்காலத்து ஆன்மீக வழிகாட்டியாக அந்த சங்கர மடத்தின் குருவாக ஆச்சாரிய பரம்பரையுள் அவரை ஒருவராக ஏற்றுக்கொண்ட விழா நடந்தது. எவ்வளவு பேர் அங்கு குழுமி இருந்தார்கள். அந்த காமாட்சி கோவிலினது திருக்குளத்தை சுற்றி அவ்வளவு கூட்டம். தமிழகத்தின் ஆளுநரே முன்வரிசையில் அமர்ந்து அந்த அற்புதத்தை பார்த்தார். அப்ப இந்த காலத்திலேயே ஒரு மடத்துல தனக்கு அடுத்து ஒரு மட தலைவரை தேர்ந்தெடுத்து கொள்ளக்கூடிய விழாவில் அவருக்கு துறவி என்கின்ற பட்டம் கட்டக்கூடிய அந்த குறிப்பிட்ட நாள்ல இவ்வளவு மக்கள் கூட்டம் குழுமி அதை அங்கீகரித்து ஆரவாரித்து வரவேற்று இருக்கிறதுன்னா பழைய காலத்தை யோசிச்சு பாருங்க. ஏன் இந்த காலத்தோடு ஒப்பிட்டேன்னா, இந்த காலத்துல மிகப்பெரிய அளவுல நாத்திகங்கள் பேசப்படுகின்றன. கடவுள் மறுப்பு கொள்கைகளோடு இந்த சைவர்களுக்கு உண்டான சமய சடங்கியல்களான சில நிகழ்வுகளை ஏளனம் செய்து எல்லோரும் பேசுகிறார்கள். இதற்கு நடுவில் இப்படிப்பட்டதோர் ஒரு அழகான நிகழ்ச்சி. அதுபோல இன்றைய நிலையிலிருந்து பழைய நிலையை கொஞ்சம் மடைமாற்றம் செய்து பார்த்தால் தெரியும். இன்று சமூகத்துல பெரும்பாலானோர் மறுப்பாளர்களாகவும் இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழல்ல ஒரு சைவ துறவியினுடைய துறவு மேற்கொள்ளும் நாளுக்கு இத்துணை பெரிய ஆரவாரமான வரவேற்பும் மக்களும் குழுமி இருந்தார்கள் என்று சொன்னால், பழைய காலத்துல பெரும்பான்மையான மக்கள் ஆன்மீகத்தையும் அருளாளர்களையும் இறை தொண்டர்களையும் முழுமையுமாக ஏற்றுக்கொண்ட கால சூழல்ல எப்படிப்பட்டதாகிய வாழ்க்கை முறை இருந்திருக்கும். அப்ப எப்படிப்பட்டதாகிய வரவேற்பு கொடுத்து இருப்பார்கள். இவ்வளவு பெரிய விஷயம். அது ஒரு நிறைவான மகிழ்வினை தரக்கூடிய விஷயம். அதனாலதான் அந்த காடு கொண்டன கதலி தோரண நிறை கமு வீதிகளினது இரு மருங்கிலும் கட்டப்பட்ட வாழை மரங்களும் பாக்கம் குலைகளும், அந்த கமுகுன்னா பாக்கம் குலைகள், கதலி தோரணம்னா வாழை காய்களோடு வாழை குலைகளோடு மிகுதியாக கட்டப்பட்ட வாழை மர வரிசைகள் காடு போல, அதன் ஊடாக பாக்கம் குலைகளும் கட்டப்பட்டன. மாட மாளிகை மண்டபங்களின் மருங்கு எல்லாம், அந்த வீதியில இருக்கக்கூடிய மாட மாளிகைகள் மண்டபங்கள் இவைகளினுடைய மருங்கு பக்கங்களிலெல்லாம் இந்த வாழை மரங்களினது கூட்டமும் இடையிடையே பாக்கம் கொலைகளுமாக மிக பெரிய அளவில் ஒரு காடு போல் காட்சி அளிக்கக்கூடிய நிலையில் கட்டப்பட்டிருந்தன. இப்படிப்பட்டதோர் வரவேற்பை சம்பந்தருக்கு ஆரூர் வழங்கியது. மாலை சூழ்புறம் கடைகளின் மணி நிறை விளக்கின் கோல நீள் சுடர் ஒளியுடன் கொத்திடை தூக்கும் நீல மாமணி நிழல் பொற நிறம் புகர் படுக்கும் பாலவாயின பவள வேதிகை மலர்பந்தல். ரொம்ப அழகு. அந்த மாளிகைகளுக்கு அருகே மாலை சூழ் மாலைகளினால் அலங்கரிக்கப்பட்ட மாளிகைகள். அந்த மாளிகைகளின் புறம் கடைகள் தலை வாசல்னு அர்த்தம். புறம்னா வெளியே, கடைனா வாயில். தலை வாயில், அதாவது அந்த வீட்டினது முகப்பு வாயில். அந்த மாட மாளிகைகளினது முகப்பு வாயில்ல கடைகளின் மணி நிறை விளக்கின் மணிகளை உடைய
வரிசையான விளக்குகள் தொங்கப்பட விட்டிருந்தன. இந்த மணி நிறை விளக்கு, இந்த மணி நிறை விளக்குன்னா இந்த சரங்கள்ல ரத்தினங்கள் பதிக்கப்பட்டு அந்த சரங்களினது முடிவில் அழகானது ஒரு விளக்கு கட்டப்பட்டு அவை அழகாக தொங்கவிடப்பட்டிருந்தன. அதுபோல மணி நிறை விளக்கின் கோல நீள் சுடர் ஒளியுடன், கோலம்னா அழகு, காணுதற்கு அழகான நீண்ட சுடரினை கொண்டுள்ள, சுடர்னா தீபம், தீபத்தை கொண்டுள்ள ஒளியுடன் கோத்திடை தூக்கும். அந்த கோத்திடை தூக்கும்னா அந்த இடையிடையே மணிகளுக்கு இடையிடையே இவ்வாறு விளக்குகளும் தொங்கவிடப்பட்டு அவைகள் எல்லாம் முறையாக ஏற்றப்பட்டிருந்தன. அதோடு நில்லாமல் நீல மாமணி நிழல் போற நிறம் புகர் படுக்கும். அந்த நீலமணிகளுக்கு இடையிடையே அழகான அந்த மணிகளினது நிழல், அந்த மணிகளினது நீல ஒளி எல்லா இடங்களிலும் பரவ நிழல் பொற நிறம் புகர் படுக்கும் பாலவாயின பவள வேதிகை. அந்த மணிகளினது ஒளிகள் பட வாயில்ல இருந்த திண்ணைகளெல்லாம் பவழத்தால் செய்ய, வேதிகைனா திண்ணை, பவழத்தால் செய்யப்பட்டது போல் காணப்பட்டனவாம். ஆகவே பவள நிறம் உடைய திண்ணைகளின் மேல் உள்ள இந்த பூக்களினது நிறமும் அந்த நீல மணிகளினது நிறமும் அந்த விளக்கு ஒளியினால் படருவதால் அந்த சிவந்த நிறத்தில் இருந்த திண்ணைகளெல்லாம் ஆழ் நீல நிறத்தையும் கருமை நிறத்தையும் பெற்று திகழ்ந்தன. ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்கணும்னா திண்ணைகளினது செந்நிறம் கருப்பாயிற்று நீலமணிகளினாலும் மலர்களினாலும். முடிஞ்சு போச்சா? அடுத்து தழை மலர் தடம் சாலைகள் தெற்றிகள் சதுக்கம் குழை முகத்தவர் ஆடரங்கு இமையவர் குழாமும் விழை சிறப்பின வியலிடம் யாவையும் மிடைந்து மழை முழக்கென இயம்பின மங்கள இயங்கள். இந்த மாதிரி அழகான முறையிலே மணிகளினாலும் விளக்குகளினாலும் ஒப்பனை செய்யப்பட்ட வீடுகளும் வீதிகளும் என்னாயிற்று? தழை மலர் தடம் சாலைகள், தழைத்த பொய்கைகளும், தழை மலர் தடம்னாக்க குளங்கள்னு அர்த்தம். தடம்ன்ற சொல்லுக்கு குளம்னு பேரு. ஆகவே தழை மலர் தடம்னா மிகுதியான மலர்களை தன்னகம் மலர்த்தி காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய அழகான குளங்கள். பண்டைய காலங்கள்லாம் ஊருக்கு ஊர் குளம் இருப்பது போல சில வீடுகள்ல தங்கள் வீட்டின் அகத்தே செய்குளத்தை உருவாக்கி இருப்பார். அதுக்கு பேரு செய்குளம்னு பேர். இயற்கையாக அமைந்த குளம் அல்ல, வீட்டுக்குள்ளேயே ஒரு நீர்நிலையை உருவாக்கி கொள்ளுதல். இப்பெல்லாம் மிகப்பெரிய செல்வந்தர்கள் எல்லாம் தங்கள் வீட்டுக்குள்ளேயே நீச்சல் குளத்தை வைத்துக் கொள்வது இல்லையா? அதுபோல அந்த காலத்துல பல உயர்ந்த வருவாய் உடைய மக்கள் தங்கள் இல்லத்திலேயே ஒரு செய்குளத்தை சேர்த்து வைத்திருந்தார்கள். இந்த மரபு இருந்தது பாரதியார் பாட்டுல பார்க்கலாம். இந்த காணி நிலம் வேண்டும் பாட்டுல ரொம்ப அழகா சொல்லுவார். எனக்கு காணி நிலம் வேண்டும், அந்த காணி நிலத்துல காணுதற்கு அழகியதான ஒரு அழகான இல்லம் வேண்டும், அங்கு 10-15 தென்னை மரங்கள் வேண்டும், கத்தும் குயில் ஓசை காதில் விழ வேண்டும், அங்க அழகான அந்த மாதிரியான ஒரு குளம் இருக்கும். எல்லாம் வர்ணனை எதற்கு? மனித வாழ்க்கையில இதெல்லாம் ஒரு ஈடுபாட்டினை தரக்கூடியவைகள். எங்களினுடைய பேராசிரியர் ஒருவர் இருந்தார், நாகநந்தி என்ற புனைப்பெயரோட. அவருடைய இயற்பெயர் தி வேணுகோபாலன்னு பேரு. அவர்
ஆஸ்திரேலியா மண்ணிற்கு வந்துதான் இறந்தும் போனார். ஓய்வு பெற்று ஆஸ்திரேலியாவிற்கு வந்தார், சிட்னிக்கு வந்து சில ஆண்டுகள் இருந்து இறந்து போனார். அவருடைய வீடு நங்கநல்லூர்ல இருந்தது. மிகச்சிறந்த பாரதி அன்பர். கம்பன், வள்ளுவன், பாரதி இந்த மூன்றும் அவருக்கு எப்படி சொல்லுவது, அப்படி ஒரு பாடம் அவருக்கு. எந்த இடத்தை கேட்டாலும் உடனே எடுத்து விளக்குவார். அதனால பாரதியினால் கவரப்பட்டதினால் தன் வீட்டையே பாரதி கற்பனை செய்திருந்தது போல வீட்டை உருவாக்கி இருந்தார். அவர் வீட்டில் செய்குளம் உண்டு. ஒரு 10 அடிக்கு 10 அடி ஒரு அழகான குளம். அதுல அல்லி மலர்களும் தாமரை மலர்களும் மலர்ந்திருக்கும். அப்படியான ரசனைகளை எல்லாம் வளர்த்து கொண்டவர். இந்த மாதிரியான சில நபர்கள் வந்து இந்த மாதிரி பாரதியினால் சில கவிதைகளினால் ஈர்க்கப்பட்டு அதற்கு ஏற்றாற் போல தங்களினுடைய இல்லங்கள் அவ்வாறு அமையப்பெற வேண்டும்னு மிகப்பெரிய அளவில் ஆர்வம் கொண்டு உருவாக்கினவர். அதனால இந்த தடங்கள் என்று சொல்லக்கூடிய குளங்கள்ல தழை மலர் தடம், மிகுதியான மலர்களால் நிரம்ப பெற்ற குளங்கள், சாலைகள், வீதிகளில் எல்லாம் தெற்றிகள் சதுக்கம், தெற்றிகளும் சதுக்கங்களும். இந்த தெற்றிகள் அப்படின்னு சொன்னாக்க தனித்தனி பிரிவா இருக்கிறதுக்கு பேரு தெற்றின்னு பேர். பிளாக்ஸ். ஒரு வீதியில சட்டுன்னு கொஞ்சம் ஒரு புல் வளர்த்திருப்பார்கள், ஒரு 10-15 பூச்செடி வளர்ந்து இருக்கும். நம்ம வீதிகளில் பார்க்கிறோம் இல்லையா? இந்த மாதிரி வீதிகளில் ஒரு மூலையில வளைந்து செல்லக்கூடிய பகுதியில கொஞ்சம் மணல் இட்டு அல்லது மண்ணிட்டு சில பூச்செடிகள் வளர்ந்து அல்லது வளர்க்கப்பட்டு இருக்கும். ஆகவே தெற்றிகள் சதுக்கம். சதுக்கம்னா இன்னைக்கு ஆங்கிலத்தில் சொல்லணும்னா ஸ்கொயர். 4 வீதிகள் சந்திக்கக்கூடிய இடத்துக்கு பேரு சதுக்கம்னு பேர். அதுதான் ஆங்கிலத்தில் ஸ்கொயர்ன்ற பெயர்ல வழங்கப்படுகிறது. ஆகவே சதுக்கம், குழை முகத்தவர் ஆடரங்கு, ரொம்ப அழகான விஷயம். அதாவது காதணிகளாகிய குழைகளை அணிந்திருக்கக்கூடிய மகளிர்கள் தாங்கள் நடனமிடுவதற்கு உண்டான அரங்கு. ஆகவே குழை முகத்தவர் ஆடரங்கு. இமையவர் குழாமும், தேவர்களும் மகிழ்ந்து தங்கி இருப்பதற்கு உரியதாகிய அழகிய பல இடங்களும். குழாமும் விடை சிறப்பின வியலிடம், தேவர்கள் கூட விரும்பி வந்து தங்குதற்கு உண்டான மிக அழகான இடங்களை தன்னகத்தம் கொண்டதாய், யாவையும் இணைந்து இது போன்றதாகிய வளங்களை எல்லாம் ஒன்றாக கலந்து மிடைந்து மழை முழக்கு என இயம்பின. இப்படிப்பட்ட சூழல்ல அந்த அகன்ற இடங்கள்ல எவ்விடங்களிலும் மழை ஒலியானது ஏற்படுகின்ற பொழுது எவ்வாறு இடியினது ஒலி ஒலிக்க கேட்குமோ அது போல அந்த வீதிகளிலெல்லாம் முழவு ஒலிகள் எல்லாம் கேட்ட வண்ணம் இருந்தன. ஞான சம்பந்தரை வரவேற்க மங்கள முழவுகளை எல்லாம் இயக்கி கொண்டிருந்தார்கள். அது மழைக்காலத்து மேகங்களினது இடி போல தொடர்ந்து முழங்கிக் கொண்டே இருந்தது. அந்த அளவினுக்கு ஞான சம்பந்தருக்கு வரவேற்பு. சரி, விரவு பேரணி வேறு வேறு இன்னன விளங்கும் பிரச மென்மலர் சோலை சூழ் பெருந்திரு ஆரூர் அரசளிப்பவர் அருளினால் அடியவர் குழுவும் புரிசனங்களும் புறத்தணைந்து எதிர்கொள்ளும் பொழுது. இந்த ஞான சம்பந்தரை எதிர்கொண்டு இத்துணை பேரும் அவரை எதிர்கொண்டு அழைக்கிறார்கள். அது சம்பந்தருக்கு கொடுக்கப்பட்ட தகுதி. நான் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கேன், யாரேனும் ஒரு மகானோ ஒரு பெரியவரோ நம் ஊரிற்கு வருகிறார் என்றால் ஊரினது எல்லையில் சென்று அவரை பூரண கும்பம் கொடுத்து அழைத்து வர வேண்டும். இது ஒரு மரபு.
இது ஒரு செய்தியாகவே பின்பற்றப்பட்டு வந்த ஒன்று. சரி, அவர்கள் தானே வரட்டுமேலாம் இருக்க முடியாது. அந்த அளவினுக்கு முக்கியத்துவம் பெற்றதாகிய வரவேற்பு. அதனால அந்த வரவேற்புல விரவு பேரணி வேறு வேறு இன்னென விளங்கும். வெவ்வேறு வகைப்பட்ட இத்தகைய பேரணிகலன்கள் விளங்கக்கூடிய கமுக மரம் ஒரு பக்கம், வாழை மரம் ஒரு பக்கம், வீடுகள் தோறும் மாவிலை, வீடுகளின் இருமருங்கிலும் மிக பெரியதாகிய கொடிகள், அதோட மட்டுமில்லாமல் அழகிய இளம் பெண்கள் ஆடுவதற்கு உண்டான அரங்கம், அந்த அரங்கங்கள், அதிலிருந்து ஏற்படக்கூடிய மங்கள ஒளிகள், இவைகளுக்கு நடுவுல ஞான சம்பந்தர் வருகிறார். ரொம்ப அழகான இடம். விரவு பேரணி வேறு வேறு இன்னென விளங்கும் பிரச மென்மலர் சோலை சூழ் பெருந்திருவாரூர் அரசு அளிப்பவர் அருளினால் அடியவர் குழுவும் புரிஷனங்களும் புறத்து அணைந்து எதிர்கொள்ளும் பொழுது. எப்படி எதிர்கொண்டார்களாம்? இந்த தேனை உடைய மென்மையான மலர்கள் நிறைந்த பூஞ்சோலைகளினை கொண்ட பெருமைக்கு உரிய திருவாரூர். எப்படி? விலங்கு பிரசம்னா தேனு, மலர்ல இருக்கக்கூடிய மதுவ தேனுன்னு சொல்லக்கூடாது, அது மதுதான். ஆங்கிலத்துல நெக்டார் என்று சொல்லுவதற்கு இணையான தமிழ்ச்சொல். மென்மலர் சோலை சூழ் பெரும் திருவாரூர். இப்படிப்பட்ட அழகிய மலர்களால் சூழப்பட்ட சோலைகளை மிக்கு உடைய திரு ஆரூரின் கண்ணே யார் அரசாளுகிறாரா? அரசு அளிப்பவர். திருவாரூரை அரசாளுவது யார் என்றால் தியாகராஜன். இந்த தியாகராஜன் எப்படி அந்த இடத்திற்கு வந்தார்ன்றதுக்கு புராணத்துல பெரியதாகிய விளக்கம் சொல்லுகிறார்கள். அதாவது இந்த தியாகராஜன் என்பவர் பார்க்கடலில் இருந்து நாரணன் தான் வணங்க வேண்டும் என்பதற்காக வெளிப்போந்தவர். இன்னமும் என்ன சொல்லுகிறார்கள்னா, அது நாரணனினது நாடி ஒலியைத்தான் அந்த இறைவன் கொண்டிருக்கிறான். அதனாலதான் அந்த நாடி ஒலிக்கு ஏற்றாற் போல அந்த தியாகேசனினுடைய நடனம் இருக்கும் என்பது ஒரு நம்பிக்கை. அது ஒரு பக்கம். இந்த தியாகேசனை பார்க்கடலில் இருந்து எடுத்து பல காலம் நாரணன் வழிபட்டிருக்கிறார். அவ்வாறு வழிபட்ட அந்த இறைவனாகிய சிவன் அவன் ஒரு சிறிய லிங்க வடிவில் இருக்கான். அந்த லிங்கமும் மரகத லிங்கம். அதுக்கு பேரு விடங்கர்னு பேர். தமிழ்ல விடங்கர்ன்ற சொல்லு இல்லை, அது வடமொழி சொல். வடமொழியில டங்கம்னாக்க உளின்னு அர்த்தம். கற்களை செலுத்துவதற்கு கையாளக்கூடிய உளிக்கு பேரு வடமொழியில டங்கம்னு பேர். ஆங்கிலத்துல சிசில் சொல்லுவோம். அந்த வி டங்கம்னா அந்த உளி யார் ஒருவர் மீதும் படாமலேயே உருவானதாகிய ஒரு இறை உருவம். வி டங்கன், உளியால் செதுக்கப்படாத உருவம்னு பொருள். அது இயல்பாகவே ஆற்று வெளிகள் அது போன்றதாகிய கற்கள் கிடைக்கும். இது மரகதம். எத்தனை பேருக்கு திருவாரூருக்கு போன அனுபவம் உண்டுன்னு தெரியாது. வாய்ப்பு இருந்து போனீர்கள் என்றால் முதல் கால பூஜைக்கு போகும். முதல் கால பூஜையின் போது அந்த பூஜை நிறைவடைகின்ற நேரத்தில் விடங்கரை வெளியே எடுத்து வைத்து அதற்கும் அர்ச்சனை செய்யும் மரபு உண்டு. அந்த விடங்கரை எடுத்து வெளியே வைத்து அர்ச்சனை செய்கின்ற பொழுது அந்த கருவறையில் உள்ளே உண்டான விளக்கினது ஒளி இந்த மரகத லிங்கத்தின் மீது பட்டு அறை முழுவதும் பச்சையாக காட்டும். இப்பொழுதும் பார்க்கலாம்.
அன்றைக்கு அப்படியெல்லாம் யோசித்து இருக்கிறார்கள். அது ஒரு அழகு. அதனால அந்த மிக அழகானதாகிய அந்த இறைவனது திருவுருவம், அந்த திருவுருவத்தை கொண்டு இருக்கக்கூடிய அந்த தியாகேசர், அந்த தியாகேசர் பார்க்கடலிலிருந்து தோன்றி திருமாலால் வழிபாடு செய்யப்பட்டவர். ஒரு காலத்துல இந்திரன் திருமாலை பணிந்த பொழுது இந்த விடங்கரை அவரிடம் கொடுத்து, நான் இந்நாள் வரை வழங்கி வந்தேன், நீயும் இவரை முழு முதல் கடவுளாக கொண்டு வணங்கி வா, உனக்கு நல்லன நிகழும்னு சொல்லி அனுப்ப, அந்த விடங்கரை இந்திரன் இடைவிடாது வணங்கி வர, இந்திரனுக்கும் அசுரனுக்கும் போர் தோன்ற, தேவர்களினது சார்பிலே முசுகுந்தன் என்கின்ற மன்னன் போர் செய்ய, அந்த போர்க்களத்தில் வெற்றி பெற்றவுடனே இந்திரன் மனம் மகிழ்ந்து, உனக்கு எது வேண்டுமானாலும் கேள் தருகிறேன் என்று சொல்ல, இவர் விடங்கரை வேண்டும் என்று கேட்க, திகைத்த இந்திரன் மறுநாள் வருக என சொல்லி மறுநாளைக்குள்ளாக இந்த மூல விடங்கரை போல 6 போலியான விடங்கரை தயார் செய்து ஒன்றாக வைத்து விட்டான். மறுநாள் வந்த முசுகுந்தன் எது உண்மை விடங்கர்னு தெரியாமல் தடுமாறிய பொழுது அருகில் இருந்த விநாயகர் காட்டி கொடுக்கிறார். அதன் மூலமாக அந்த உண்மையான விடங்கரை எடுத்து சென்று முசுகுந்தன் வழிபாடு செய்ததாக சொல்லப்படுகிறது. முசுகுந்தன் சோழ மன்னன். சோழர்கள் சூரிய வம்சத்தை சார்ந்தவர்கள். ஆகவே இவனும் அந்த ராமன் என்று சொல்லக்கூடிய அந்த மாபெரும் மரபு தொடர்ச்சிக்கு உட்பட்டவராக இருக்கலாம் தான். ஏனென்றால் நம்மிடம் முறையான வரலாறுகள் எழுதப்படுவது இல்லை. அண்மையில் ஒரு காட்சி பார்த்தேன். 72வது சந்நியாசி யாரு? நமக்கு இருக்கக்கூடிய சங்கராச்சாரியர். ஒருவர் முகநூல்ல என்ன பண்ணியிருக்கார், இந்த 72வது துறவி என்பத தொடக்க காலத்திலிருந்து யாரெல்லாம் துறவியர்களாக ஆதிசங்கரர் காலத்திலிருந்து ஒரு பட்டியலை தேடி கண்டுபிடிச்சு போட்டிருக்காரு. அதுல ஆதிசங்கரரினுடைய காலம் கிமு 520 போட்டிருக்காரு. அவர் சௌரியம் போட்டுக்கிட்டோம். இப்ப நாம இருப்பது கிபி 2025 இல்லையா? அப்போ கிமு 1500 அப்படின்னா, மன்னிக்கணும் 584ன்னா, அப்ப சற்றேறக்குறைய இன்றைய ஆண்டிலிருந்து ஒரு 2200 ஆண்டு, 2500 ஆண்டுகள், அதனோடு கூடுதலாக கிமுல இருக்கக்கூடிய 580 ஆண்டுகள், சற்றேறக்குறைய ஒரு 3000 ஆண்டுகள். சரியா? நம்பலாமா? 3000 ஆண்டுகள். இந்த 3000 ஆண்டுகளை இப்போ இருக்கக்கூடிய 72வது துறவி தலைமைக்கு வந்திருக்கிறார். அப்ப ஏற்கனவே இருக்கக்கூடிய துறவியரோடு பார்த்தீர்கள் என்றால் 71 ஆண்டு. 70ன்னு 71வது தலைவர் 70ன்னு வைத்துக் கொள்ளுங்கள். சற்றேறக்குறைய 3000 ஆண்டு 70ஆல வகுத்து பாருங்கள். எத்துணை சங்கராச்சாரியார்கள் வந்திருக்க வேண்டும். ஒவ்வொருவருக்கு ஆவரேஜா 40லிருந்து 45 ஆண்டுகள் வருகிறது. 70 40ஆல பெருக்கினா 7 4 28 2800 ஆண்டுகள். ஆனா எந்த மடங்களிலும் இவ்வளவு நீண்ட வரலாறை கொண்டுள்ள போதும்
இன்னார் இந்தந்த ஆண்டினுள் பட்டத்திற்கு வந்தார்கள், பின்னர் இறந்து போனார்கள் குறிப்பிட்ட காலத்தில் என்றது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அதனால இந்த முசுகுந்தனினுடைய வரலாறு கூட நாம சோழர்கள் மரபில் வந்த முசுகுந்தனா எடுத்துக்கிறதா, இல்ல சோழர்களுக்கு முன்பு இருந்த குரு வம்சத்திற்கு முன்பு இருந்த சூரிய வம்சத்தின் வழித்தோன்றலாக முசுகுந்தனை கொள்ள முடியுமா? ஒரு பெரிய ஆராய்ச்சி. அதனால இந்த தெய்வலோகத்திலிருந்து வந்த பெருமை தியாகேசருக்கு உண்டு என்பதனால அவரினுடைய பெருமையை நம்மால வார்த்தைகளினால் சொல்லி விளக்கவே முடியாது. ஆகவே அந்த திருவாரூர் வீதியில அடியவர்கள் கூட்டமும் மக்கள் கூட்டம், பரிசனங்கள்னா அடியவர்கள் கூட்டமும் பணிந்து வரக்கூடிய பணியாளர்கள் கூட்டமுமாக அந்த திரு ஆரூரின் நகர வீதியில் ஒன்றாக சேர்ந்து சம்பந்தரை தங்கள் நகரனுக்கு எழுந்தருளச் செய்ய உரியதாகிய வரவேற்பினை கொடுத்தார்கள். எதிர்கொள்ளும் பொழுது வந்திரஞ்சி மெய் தொண்டர்த்தம் குழாத்து எதிர் வணங்கி சந்த முத்தமிழ் விரகராம் சண்பையர் தலைவர் அந்த மாய் உலகு ஆதியாம் பதிகம் எடுத்தே எந்தை தான் என்னை ஏற்றுக்கொள்ளும் கொள் என்று இசைத்தார். அவருக்கு ஒரு வேடிக்கையான வேண்டுகோள். நாவுக்கரசரால் வழிபட்ட ஒரு பெரிய தலம். இந்த தலத்துல நாவுக்கரசர் வந்து சென்றார் என்பதை கேட்டு சம்பந்தர் வரார். சம்பந்தருக்கு என்ன இருந்தாலும் ஞானம் பெருமளவில் இருந்தாலும் வயதுல குழந்தை தானே. உடனே கேட்கிறார், நான் இவ்வாறு பாடி பரவுகிறேனே, நாவுக்கரசரை ஏற்றுக்கொண்டது போல் இந்த இறைவன் ஆரூரன் என்னையும் ஏற்றுக்கொள்வானா என்று ஏங்குகிறார். எப்படியா? வந்தி இறைஞ்சி தன்னை எதிர்கொண்டு அழைப்பதற்காக வந்த ஆரூரை சார்ந்த அடியவர்களும் மக்களும் மெய் தொண்டரும் தம் குழாத்து எதிர் வணங்கி தங்களினது குழாத்தினோடு வந்து சம்பந்தரை வணங்க, சம்பந்தரை சார்ந்திருக்கக்கூடியவர்கள் வரவேற்றவர்களை வணங்க, சந்த முத்தமிழ் விரகராம் சந்தத்தோடு பாடல் புனைதற்கு ஆற்றல் பெற்ற விரகர் தமிழிலே மேலான ஈடுபாடு கொண்டவராகிய ஞான சம்பந்தர் ஷண்பையர் தலைவர், ஷண்பை என்று சொல்லக்கூடிய சீர்காழியின் தலைவர் அந்தமாய் உலகு ஆதியாம், அந்தமாய் உலக ஆதியாம் என தொடங்கும் பதிகத்தை கௌசிக பண்ணிலே பாடினார். ஆதியாம் பதிகம் எடுத்தே அந்த தலத்துல இப்படிப்பட்டதாகிய ஒரு அழகான பதிகத்தை பாடிட்டு என்ன கேட்கிறாரா? எந்தை தான் என்னை, எனக்கு தந்தையாக உள்ளவனாகிய இந்த இறைவன் என்னை ஏற்று கொள் என்று இசைத்தார். ஆகவே என்னை ஏற்றுக்கொள்வாரோ என்ற கருத்துடன் பாடி நிறைவு செய்தார். அந்த பாட்டில் அந்த வினாவை வச்சார். இப்படிப்பட்ட இறைவனே, ஆரூரில் குடிகொண்டுள்ளவனே, என்னை நீயும் ஏற்றுக்கொள்வாயா? என்னையும் ஏற்றுக்கொள்ளுவதற்கு ஏதாகிலும் காரணம் உண்டா என்று அந்த இறைவனிடம் தன்னுடைய பக்தியை, தன்னுடைய வேட்கையை கூறி தன்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று வேண்டுகோள் விடுவதற்காக மிக அழகானதோர் பதிகமாகிய அந்தமாய் உலகு ஆதியாம் எனும் பதிகத்தை பாடி போந்தார். ஆன அத்திருப்பதிகம் முன் பாடி வந்தனையும் ஞான வித்தகர் மெய்த்தவர் சூழ அந்நகரார் தூ நாரும் சுண்ண மலர் பொறி தூ உய்தொழுது ஏத்த வான நாயக்கர் கோயில் வாயிலின் மருங்கு அணைந்தார். ஆன அத்திருப்பதிகம் முன்
அப்படிப்பட்ட அழகான திருப்பதிகத்தை சம்பந்தர் பாடி முடித்த பின் பாடி வந்து அணையும் அவரால் பாடப்பெற்ற பதிகத்தை உடனாக பாடி பழகிய அடியவர்களோ ஞான வித்தகர் மெய்த்தவர் சூழ ஞானத்தின் வடிவானவரும் இறையின் அருளால் வித்தகத்தை நன்கு அறிந்தவருமாகிய ஞான சம்பந்தர் அந்நகரார் தூ நரும் சுண்ண மலர் பொறி அந்த திரு ஆரூரின் நகரிலே வாழக்கூடிய மாந்தர்கள் தூய்மையான நரும் சுண்ணம் நல்ல நறுமிய மனத்தை தரக்கூடிய சுண்ணப்பொடி ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அன்றைக்கு அதுதான் கிருமி நாசினி மட்டுமல்ல, மிக்கு அடியவர்கள் கூடியிருக்கக்கூடிய பகுதியில ஒருவர் உடலில் இருந்து தோன்றக்கூடிய வியர்வை மற்றவருக்கு ஊறு விளைவித்து விடக்கூடாது என்பதற்காக தெருவெல்லாம் அந்த சுண்ணப்பொடியை தூவுவார்கள். அதனால அந்நகரார் தூ நரும் சுண்ணம் மலர் பொறி மலரை தூவுதல் பொறியை தூவுதல் தூய் தொழுது ஏத்த இவைகளையெல்லாம் தூவி அந்த வீதியிலே நடந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய ஞான சம்பந்தரை தொழுது ஏத்த வானநாயக்கர் கோயில் வாயிலின் வானநாயக்கர்னா வானம்னா இங்க வானுலகம், அங்க இருக்கக்கூடிய தேவர்கள் ஆகு பெயரா எடுத்துக்கணும். ஆகவே இடவாகு பெயரா அந்த இடத்தின் கண் உள்ள தேவர்களை குறித்தது. ஆகவே வானநாயக்கர் கோயில் வாயிலின் தேவர்களுக்கெல்லாம் தலைவனாய் இருக்கக்கூடிய அந்த சிவபெருமான் குடிகொண்டிருக்கக்கூடிய கோவிலின் மருங்கு பக்கத்தில் வந்து சேர்ந்தார். யாரு? ஞான சம்பந்தர். மண்ணு தோரண வாயில் முன் வணங்கி உள் புகுவார் தன்னுள் எவ்வகை பெருமையும் தாங்கிய தகைத்தாம் பண்ண நெடுஞ்சுடர் படலையின் பரப்பினை பார்த்து சென்னி தாழ்ந்து தேவாசிரியன் தொழுது எழுந்தார். இந்த தேவாசிரிய மண்டபம் ஞாபகம் வச்சிருக்கணும், சுந்தரர் புராணத்துல பார்த்துட்டோம் இல்லையா? அதனால் மண்ணு தோரண வாயில் முன் தோரணங்கள் நிலை பெற அமைக்கப்பட்டு இருக்கக்கூடிய அந்த ஒளி பொருந்திய வாயிலின் முன் வணங்கி உள் புகுவார் கோவிலின் உள்ள நுழைந்த தன்னுள் எவ்வகை பெருமையும் தாங்கிய தகைத்தான். ரொம்ப அழகான இடம். தனக்கு எல்லா வகையான பெருமையும் கொண்ட நீண்ட ஒளி வரிசையின் பரப்பினை கண்டு பன்னெடும் சுடர் படலையின் பரப்பினை பார்த்து சென்னி தாழ்ந்து தேவாசிரியன் தொழுது ஏந்தார். அந்த தலை வணங்கி தேவாசிரிய மண்டபத்தை வணங்கினார். ஏற்கனவே நாம நாவுக்கரசர் பகுதியை படிக்கும் போது பார்த்திருக்கிறோம். அந்த தேவாசிரியர் மண்டபம் சுந்தரர் மண்டபம், சுந்தரர் புராணத்தையும் பார்த்திருப்போம். அங்குதான் இறையடியார்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இறைவனை துதிப்பதற்குண்டான மண்டபம். அதுக்கு பேரு தேவாசிரிய மண்டபம்னு பேர். திருவாரூர்ல போனீங்கன்னா அதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம், இன்னமும் இருக்கு. அது அந்தந்த கோவிலுக்கு உண்டான வழிபடுவதற்கு உண்டான இடத்திற்கு அவரவர்கள் ஏதாகிலும் ஒரு காரணம் கருதி வைக்கப்பட்ட பெயர். சரியா? அதற்கப்புறம் மாடு சூழ் திரு மாளிகை வலம் கொண்டு வணங்கி கூடு காதலில் கோபுரம் பணிந்து கை குவித்து தேடு மால் அயர்க்கு அரியராய் செழுமணி புற்றில் நீடுவார் முன்பு நிலமுற பலமுறை பணிந்தார். முதல்ல ஏற்கனவே நான் சொன்னது போல திருவாரூர்ல 2 இறையவர்கள் கோவிலுக்குள்ள இருப்பார்கள். மூலவர் பெயர் வன்மீகநாதர்னு பேரு. கிழக்கு வாயிலிருந்து உள்ள நுழைந்தீர்கள் என்றால் முதல்ல வன்மீகநாதரையும் நீலோத்பாம்பாளையும் தான் தரிசிக்க முடியும். அதன் பிறகு அவர்களை தாண்டி அவர்கள் சந்நிதியை தாண்டி வருகின்ற பொழுது தியாகேசரையும் கமலாம்பிகாவையும் சந்திக்க முடியும். அதனால நமக்கு முதல்ல யாரை வணங்கணும்னாக்க புற்றிடம் கொண்டார்னு சொல்லக்கூடிய வன்மீகநாதரை தான் வணங்கணும்.
வன்மீகநாதரை மனத்தில் கொண்டுதான் பிற்காலத்துல நிறைய பேர் பாடல் எழுதியிருக்கிறார்கள். நான் பல முறை அந்த பாட்டை சொல்லியிருப்பேன். ஒன்று அந்த ரூபமும் சூச்சி என்ற பாடலும், அதுபோல இந்த புற்றிடம் கொண்டாரை மிக அழகான ஒரு பதமாக பாடின பாட்டு ஒன்று, ரொம்ப நயந்து பாடின பாட்டு. முகத்தை காட்டி முழுவதும் காட்டிடாத மூடு மந்திரம் ஏதையா. ஏனென்றால் அந்த வன்மீகநாதரினது முகம்தான் வெளியே தெரியும். கழுத்துக்கு கீழே பாம்பு புற்றினுக்கு, பாம்பு புற்றுன்னு சொல்லக்கூடாது, புற்று, கரையான் தான் புற்றை கட்டும். அந்த புற்றினை இடமாக கொண்டு, தான் வாழிடமாக கொண்டு இறைவன் அங்கு அருள் பாலிக்கிறார். ஆகவே அந்த கருவறையில் இருக்கக்கூடிய இறைவனுக்கு அபிஷேகம்லாம் கிடையாது. ஏன்னா மண் புற்று, ஏதாகிலும் நீர் ஊற்றி அபிஷேகம் செய்தால் கரைந்து போகும். அதனால மலர்களினால் ஒப்பனை மட்டும்தான் உண்டு, முகம் மட்டும் தெரியும். முகம் காதுல இருக்கக்கூடிய அந்த செவ்வந்தி தோடு பாட்டிலேயே வரும். உன்னை முழுவதும் பார்க்கலாம் என்று நினைத்தால் செவ்வந்தி தோட்டை காட்டி மயக்குறீர் என்று பாடுவார் அடியவர். அதனால அந்த புற்றிடம் கொண்டார் மாடுசூழ் திரு மாளிகை வலம் கொண்டு அந்த தேவாசிரிய மண்டபத்தை வலமாக சுற்றி வந்து வணங்கி, கூடு காதலில் கோபுரம் பணிந்து, அந்த இறைவன் மீது கொண்ட அன்பினால் அவன் குடிகொண்டிருக்கக்கூடிய கோவிலினது கோபுரத்தை நிமிர்ந்து வணங்கி, கை குவித்து பணிந்து, பணிவாக கீழே விழுந்து வணங்கி கையினை கூப்பி துதித்து, தேடு மாலையர்க்கு அரியராய், மால் என்றால் நாராயணன், பிரம்மன், அயன்னா பிரம்மன். ஆகவே பிரம்மனுக்கும் நாராயணனுக்கும் அவர்கள் தேடிய காலத்து கிடைப்பதற்கு அரியவனாகிய இந்த சிவபெருமானை செழு மணி புற்றில், நன்கு ஒளி பொருந்தின மணிகளினால் அலங்கரிக்கப்பட்ட புற்றில் நீடு வாழ்வார், நீடுவார் முன்பு, அந்த புற்றிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த இறைவனை நோக்கி, நிலையாக எழுந்தறியுள்ள இறைவனை காண வேண்டும், நீடுவார் என காண வேண்டும் என்ற ஆர்வத்தினால் முன்பு நிலமுற பலமுறை பணிந்தார். விழுந்து வணங்கி விழுந்து வணங்கி எழுகிறார், விழுந்து வணங்குகிறார், எழுகிறார், விழுந்து வணங்குகிறார். அந்த முகமானது அப்படி ஈர்க்கிறது அவர். அந்த ஈர்ப்பினால் உந்தப்பட்ட சம்பந்தர் ஒவ்வொரு முறையும் விழுந்து வணங்கி நிமிர்ந்து அந்த புற்றிடம் கொண்டாரை பார்த்து பரவசமாகி மீண்டும் விழுந்து வணங்குகிறார். பலகாலம் விழுந்து வணங்கினார். இந்த வடநாட்டில் இருக்கக்கூடிய சில சிவத்தலங்கள் இருக்கு. இந்த கேதார்நாத், பத்ரிநாத், அமர்நாத் எல்லாம். இந்த அமர்நாத்துக்கு செல்லக்கூடிய பாதை பனி நிறைந்த பாதை, கேதார்நாத்தும் அப்படித்தான். அதுல பலர் நடந்தும் செல்வார்கள், அல்லது அங்கு அடியவர்களை தூக்கி செல்லுதற்கு என்கின்ற நபர்கள் இருப்பார்கள், கூடையில வைத்து தூக்கி செல்லுதல். இப்போ இன்னும் கொஞ்சம் நிறைய வளர்ந்துட்டோம் இல்லையா, ஹெலிகாப்டர் மூலமா போய் இறங்கிக்கலாம். நடந்து செல்வர்கள், செல்லக்கூடிய அன்பர்கள்ல ஒரு சிலருக்கு சில பழக்கம் உண்டு. நாமெல்லாம் அடியெடுத்து வைத்து வழிபட்டு வணங்கி செல்லுவோம் இல்லையா, அவர்கள் அப்படி வணங்குவதில்லை. ஒவ்வொரு அடியிலும் ஒரு முறை நமஸ்கரித்து எழுந்து அடுத்தடி வைத்து மீண்டும் நமஸ்கரித்து எழுந்து அதற்கு அடுத்த அடி வைத்து இவ்வாறு ஒவ்வொரு அடிதோறும் இறைவனை நோக்கி விழுந்து வணங்கி எழுந்து பின் அடுத்தடுத்து அடி வைக்கிறது. இப்படிப்பட்டமான மிக தீவிர பக்தர்கள்லாம் இருந்திருக்கிறார். அதனால இங்க ஞான சம்பந்தர் பலமுறை விழுந்து விழுந்து வணங்கினார் என்பதை ரொம்ப பெரிய அளவுல நம்ப முடியுமான்னு கேட்க வேண்டாம். இன்றைக்கும் இருக்கிறார்.
பலகாலம் இறைவனை வணங்க வேண்டும், பலவிதமான முறைகள்ல வணங்க வேண்டும்னு தொடர்ந்து இவ்வாறு வணங்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். ஆகவேதான் செழுமணி புற்றில் நீடுவார் முன்பு நிலமுற பலமுறை பணிந்து விழுந்தனர் பதைத்தனர் பரவிய புலகம் அணிந்த மேனியோடு ஆடினர் பாடினர் அறிவில் துணிந்த மெய்ப்பொருளானவர் தமை கண்டு துதிப்பார் தனிந்த சிந்தையின் விரைந்து எழு வேட்கையில் தாழ்ந்தார். இந்த இறைவன் கோவில்ல அந்த கருவறையின் முன்னாடி விழுந்து வணங்கினதன் பிறகு ஏற்படக்கூடிய உற்சாகம் இருக்கு இல்லையா, எப்படியாம்? பணிந்து விழுந்தார் பதைத்தார், பலமுறை விழுந்து விழுந்து வணங்கினார், இறை பெருமையை உணர்ந்தார். அதற்கப்புறம் என்ன ஆயிற்று? பரவிய புலகம் அணிந்த மேனியோடு ஆடினர். உடல் முழுவதும் மயிர்கால்கள் எல்லாம் சிலிர்த்து நின்றனவா. அந்த மயிர்கால்கள் மயிர் குச்செடுக்க அந்த மாதிரி மயிர்களெல்லாம் அப்படியே நிமிர்ந்து நின்று ஒரு மிகப்பெரிய நிறைவை தர இவர் ஆடுகிறார். அந்த ஆரூரனாகிய வன்மீகநாதனை கண்ட மகிழ்விலே நடனமாடி பாடினார். தம் அறிவின் உள்ளே தெளிவாக கண்டு கொண்டிருந்த மெய்ப்பொருளான சிவபெருமானை வெளியேயும் பார்த்து போற்றுவர். ஆகவே எப்படி அறிவில் துணிந்த மெய்ப்பொருளானவர் தன் அறிவினாலே சிவனை மெய்ப்பொருள் என்று உணர்ந்தவராகிய ஞான சம்பந்தர் தன் அகத்தினே இதுகாரும் கண்டு கொண்டிருந்தவரை இந்த இடத்துல புறத்திலும் கண்டார். கண்டு துதிப்பவர் தனிந்த சிந்தையின் விரைந்து எழு வேட்கையில் தாழ்ந்தார். ஆகவே அந்த விரைந்து எழும் விருப்புடன் வணங்கினார். மேலும் மேலும் அந்த இறைவனை பிரிய இயலாத அளவில் பலகாலும் போற்றி பாராட்டி உள்ளத்துள் விரைந்து எழும் விருப்புடன் விழுந்து எழுந்து வணங்கி கொண்டே இருந்தார். இது அப்படிப்பட்டது ஒரு ஈடுபாடு. தான் வழிபட எடுத்துக்கொண்ட இறைவன் இப்படிப்பட்டதாகிய கோலத்தில் இருக்கிறான் என்பதை காணுதலினால் வந்த ஆர்வம். தாழ்ந்தார். செஞ்சொல் வண்தமிழ் திருப்பதிகத்து இசை எடுத்து நஞ்சு போனகம் ஆக்கிய நம்பர் முன் பாடி மஞ்சு சூழ் திரு மாளிகை வாயிலின் புறம் போந்து அஞ்செழுத்தின் மெய் உணர்ந்தவர் திருமடத்து அணைந்தார். செஞ்சொல் வண்தமிழ் திருப்பதிகத்து இசை எடுத்து சிறந்து சொல்லினால் தேர்ந்ததோர் பதிகத்தை இசையுடன் பாட தொடங்கினார். அந்த பதிகம் நமக்கு கிடைக்கல. எடுத்து பாடி என்ன செய்தாரா? நஞ்சு போனகமாக்கிய நம்ப. ரொம்ப அழகான இந்த நஞ்சு போனகமாக்கியன்னாக்க கடலிலிருந்து வாசுகியினால் கக்கப்பட்ட நஞ்சை திரட்டி அதை தான் உண்டு மற்றவர்க்கு அமுதம் கிடைக்கக்கூடிய அளவிலே வழி செய்தது. ஆகவேதான் நஞ்சு போனகமாக்கிய நம்பர் முன் பாடி மஞ்சு சூழ் திரு மாளிகை வாயிலின் மேகங்கள் சூழக்கூடிய மாளிகையின் வாயிலின் பக்கத்தே சென்று அடைந்தார். திரு ஐந்தெழுத்தின் மெய்ப்பொருளை உணர்ந்தவரான பிள்ளையார் திருமடத்தை சேர்ந்தார். தான் தங்குவதற்கு உண்டான மடத்தை சென்று அடைந்தார் ஞான சம்பந்தர். இதோடு